குழந்தைங்களுக்கு அஜினோமோட்டோ கொடுக்கலாமா? அஜினோமோட்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளுட்டமேட், அதாவது MSG அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பயோகெமிஸ்ட் இக்கிட்டா. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் செஞ்சு கொடுத்த சூப்ல இருந்து தான் வந்து இதை வந்து ஐடியா கண்டுபிடிச்சாரு. ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹிஸ் வைஃப். சீவீட்ல குளுட்டமேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, இதுதான் அந்த உமாமி டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிளேவரை எல்லா இடத்துலயும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சீவீடை பிராத் ரெடி பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி தென் எவாபரேட் பண்ணி ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சாரு. இதுதான் மோனோசோடியம் குளுட்டமேட். ஸோ இது வந்து எதில் தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க டே டு டே லைஃப்ல சாப்பிட்ற டொமேட்டோல, சீஸ்ல, மீட், சிக்கனு, ஃபிஷ் எல்லாத்துலயுமே வந்து இந்த குளுட்டமேட் இருக்கு. நம்ம பாடியிலுமே குளுட்டமேட் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்ம பயடாங்க. இது ஒரு அமினோ ஆசிட். சோ இதனால எந்த பயமும் கிடையாது. ஈவன் பிரஸ்ட் மில்க்ல உங்களோட குளுட்டமேட் கண்டென்ட் வந்து அதிகமா தான் இருக்கு. சோ இன்ஃபேக்ட் குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே வந்து குளுட்டமேட் சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்தைங்களுக்கு. பட் பிலோ 2 கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாக சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இதையும் வந்து பிலோ 2 கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தவிர வேற எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. தாராளமாக உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம். பட் எதுவாக இருந்தாலும் லிமிட்டோட இருக்கணும். ஸோ ரெகுலர் யூஸ்க்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ என்னைக்காவது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு வந்து செய்கிறீங்க அப்படின்னா இதில் குளுட்டமேட் ஆட் பண்ணலாம். அஜினோமோட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க சால்ட் அளவை குறைச்சா மட்டும்தான் வந்து அது பெனிஃபிஷியலா இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களோட சோடியம் லெவல், அதாவது சால்ட் அளவு வந்து அதிகமாயிடும். ஸோ அது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப சிலர் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், பிபி இருக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி ஆட்களா இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்றது பெட்டர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து சோடியம் அளவு அதிகமா இருக்கிறதுனால அதனால வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா மினிமலா யூஸ் பண்ணுங்க. எதா இருந்தாலும் அளவோட யூஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் MSG யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சோடியம் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சால்ட் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப 3/4 தான் வந்து இதுல இருக்க சோடியம் லெவல். அதாவது உங்களுக்கு சால்ட்ல 2000 mg ஒரு ஸ்பூன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இது நீங்க ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது 700 mg தான் வந்து உங்களுக்கு சோடியம் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்க பாடிக்கு நல்லது தான் பண்ண போகுது. ஸோ அளவா யூஸ் பண்ணி ஹெல்தியா வாழுங்க. ஸ்டே சேஃப்.